இபாதாவுடைய பொருளும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல இபாதா, அல் இபாதத்து அப்படிங்கிறதுடைய மானா, அதோடைய பொருள் என்ன? பணிவும் அர்ப்பணமும் தான் இபாதத்துடைய அடிப்படை. மார்க்கத்தில் இதற்கு பல வரையறைகள், விளக்கங்கள் உண்டு. ஒரு இபாதத்துடைய அடிப்படை என்ன கேட்டால், அதில் பணிவு இருக்கணும், அல்லாஹ்வுக்கு முன்பு அதில் அர்ப்பணத்தன்மை இருக்கணும். இப்போ இதில் பல வரையறைகளும் இருக்குது. இப்போ அதோடைய ஒவ்வொன்றையும் ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிட்றார். வணக்கம் என்பது, இபாதா என்பது அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாவது, முழுக்க நம்மை அல்லாஹ்வுக்கு ஒப்படைப்பது. அதை அவன் மீதான நேசத்துடனும் மிகுந்த பணிவுடனும் செய்ய வேண்டும். ஏன் ஒரு தொழுகை இருக்குன்னா அதை வந்து இபாதத்துன்னு குறிப்பிட்றோம் அப்படின்னா, அதில் அல்லாஹ்வுக்கு முன்பு பணிந்து நிற்பது, அர்ப்பணித்து அவனை வணங்குவது, அதில் அவனை நேசித்து வணங்குவது. ஆகவேதான் தொழுகை ஒரு இபாதா. ஏன் தொழுகையை வந்து ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, அது ஒரு இபாதத்து. ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதில் பணிவு, அர்ப்பணம், நேசம் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறானா, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு எக்ஸசைஸ் பண்ண, உடற்பயிற்சி செய்யக்கூடியவன் தன்னுடைய உடல் வலிமை பெறணுங்கிறதுக்காக அந்த உடலின் உறுப்புகளுக்கு சில குறிப்பிட்ட இயக்கங்களை கொடுக்குறான். சரியா? ஒருத்தன் வந்து பஸ்கி எடுக்கிறான், அல்லது என்னது என்ன டம்பிள்ஸ் எடுக்கிறான், அல்லது வந்து குதித்து ஸ்கிப்பிங் பண்ணுறான், ஏதோ சம்திங், குனிகிறான், நிமிர்கிறான், சரியா, காலை விரிக்கிறான், அதை கைகளை அசைக்கிறான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் செய்கிறான்னா அதை வந்து இபாதத்து சொல்ல மாட்டோம். அந்த வார்த்தைகளை ஏன் தொழுகை போன்ற விஷயங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். தொழுகுறி இபாதா, அது எக்ஸசைஸ் இல்லை. சில என்ன சொல்லுவாங்க, அது ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படிம்பாங்க. இது வந்து வழிகேடான வார்த்தை, பிதஅத்தான விளக்கங்கள், பிதஅத்தான வார்த்தைகள். தொழுகையை எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லல, அது ஒரு இபாதான்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இபாதத்தினுடைய தன்மையை விளங்காதவர் தான் அல்லாஹுடைய இபாதத்துகளை இந்த மாதிரியான வார்த்தைகளில், வழிகேடான சிந்தனைகளில், மாடர்னிஸ்ட் தாட் காரணமாக இப்படி சொல்கிறது. சரி, இபாதத்தில் எதையும் இந்த மாதிரி வர்ணிப்புகள் சொல்ல, குர்ஆனும் சுன்னாவும் என்ன வர்ணித்திருக்குதோ அப்படி தான் வர்ணிக்கணும். வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது. அவன் தன்னுடைய தூதர்களின் நாவுகள் வழியாக என்னவெல்லாம் கட்டளையிட்டானோ அதற்கு கட்டுப்படுவது. பல வரையறைகள் இருக்குது, அது ஒவ்வொரு வரையும் இப்போ பார்க்குறோம். முதல்ல ஒரு வரையறை, இபாதத்துனா அதில் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகணும், அதில் நேசமும் பணிவும் இருக்கணும். இன்னொன்று வணக்கங்கிறது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதும் இருக்குது, அது ஒரு இபாதத்து தான். அப்போ அல்லாஹ் கட்டளையிட்டபடி நடந்து கொள்வது ஒரு வணக்கம். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிமார்களை அனுப்பி, ரசூல்மார்களை அனுப்பி அவங்க நாவுகள் மூலமாக கட்டளைகளை இறக்கியிருக்காங்க. அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கட்டுப்படணும், அது ஒரு இபாதத்து தான். மிகவும் பொதுவான விளக்கம், பொதுவாக இபாதத்துன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்னு கேட்டால், அது ஒரு ஒருங்கிணைந்த வார்த்தை, அதாவது ஒரு இஸ்முன் ஜாமியா. அந்த பெயர், அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஜாமியான வார்த்தை, அதாவது ஒரு பல கருத்துக்கள் கொண்ட ஒருங்கிணைந்த வார்த்தை. எப்படி? அல்லாஹ் விரும்பக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய எல்லா விதமான சொல்லையும் எல்லா விதமான செயலையும் அது உள்ளடக்கும். எந்த வார்த்தையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அது ஒரு இபாதத்து தான். அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி. இந்த வரையறை பொதுவாக இபாதத்துக்கான வரையறை ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. இப்போ இந்த மாதிரி வணக்கத்தை, இபாதத்தை வகைப்படுத்த முடியும். உள்ளத்தால், நாவால், உடல் உறுப்புகளால் வணங்குவது. இபாதத்துகள் இப்போ எப்படியெல்லாம் வெளிப்படுது? முதல்ல உள்ளத்திலிருந்து இபாதத்துகள் ஆரம்பிக்குது, அது கல்புடைய இபாதத்துகள். அடுத்து நாவால் இபாதத்து வெளிப்படுது, அப்புறம் உடல் உறுப்புகளால் வெளிப்படுதல், இதெல்லாம். இப்போ அதுக்கான பாருங்கள், அஞ்சுவது, ஆதரவு வைப்பது, அதாவது ஹவுஃப், ரஜா, நேசிப்பது மொஹப்பத், பொறுப்பு சாட்டுவது, தவக்குல் வைப்பது, ஆர்வம் கொள்வது, எதிர்பார்த்தல், சரியா, ரஹ்பா, அப்புறம் ரஹ்பா, அச்சம் கொள்வது, இவை எல்லாமே உள்ளத்துடைய இபாதா. ஏன்னா இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே தான் நடக்குது. இது கல்வுடைய செயல்கள். அடுத்தது அல்லாஹ்வை துதிப்பது, தஸ்பீஹ், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, தக்பீர், அல்லாஹ் அக்பர் சொல்வது, தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, இவை எல்லாம் நாக்கு உள்ளம் ரெண்டினுடைய வணக்கம்.
இது வெறும் நாக்கால் மட்டும் நடக்கலை. ஒருத்தன் அல்லாஹ்வை சுப்ஹான் அல்லான்னு சொல்லி தஸ்பீஹ் செய்கிறான், சரியா? அப்படின்னா அப்போ உள்ளத்தில் அவன் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிற எண்ணம் கொண்டிருந்தால் தானே உள்ளம் அல்லாஹ்வை வணங்குது. வணங்குறது நாவால் வெளிப்படுது. எப்படி? சுப்ஹான் அல்லாஹ். ஒருத்தருடைய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், புகழ்றான் அப்படின்னா உள்ளத்தில் முதல்ல நன்றி உணர்ச்சி வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், அப்போ நாவால் அது வெளிப்படுது. அப்போ இங்கே உள்ளத்தாலும் நாவாலும் இந்த இபாதத்து வெளிப்படுது. முதல்ல உள்ளத்தில் மட்டும் கொள்வது ஹவுஃபு ரஜா, ஏற்கனவே அதோடைய விளக்கங்களை பார்த்துருக்கோம் நாம், சரியா? இந்த மாதிரி இபாதத்துகள் பல வகைகளில் உள்ளத்தில் நடக்கிறது. தவக்குள் வைக்கிறது, முஹப்பத், அல்லாஹ்வை நேசிப்பது, இது எல்லாமே உள்ளத்தில் நடக்குது. இதில் நாக்குக்கு வேலை இல்லை, வெளிப்படலையே. ஆனால் அதே வெளிப்படும் போது சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு வெளிப்படுச்சா நாவாலும் அது இபாதத்தாக மாறுது. அடுத்து தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, ஜிஹாத் செய்வது, இந்த வகைகள் எல்லாமே உடல் உள்ளம் ரெண்டினுடைய வெளிப்பாடு. ஏன்னா தொழும்போது, இன்னும் சொல்ல தொழும்போது நாவினால் உள்ள இபாதத்து சேர்ந்துக்குது. ஏன்னா ஓதுறோம் இல்லையா, தக்பீர் சொல்கிறோமே, அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு ஒரு தொழுகைக்காக நிற்கிறார். அப்போ நாவால் அந்த இபாதத்து உள்ளத்திலிருந்து நாவால் வெளிப்பட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னவர் கைகளை கொண்டு கைகளை தூக்குறாரு. அப்போ உடல் உறுப்புகளால் வெளிப்படுது. அப்போ தொழுகை, அதில் உள்ளம், நாவு, அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சேருது. சில நேரத்தில் உடல் உறுப்புகளில் சேராமல் வரலாம். ஒருத்தர் தர்மம் செய்கிறாரு, சதகா செய்கிறார், ஜக்காத் கொடுக்குறார். அப்போ நாவினால் ஒரு எது சொல்லாமல் இருந்தால் கூட வெளிப்படலாம், இபாதத்து வந்துடும். சரி, பிஸ்மில்லான்னு சொல்லி கொடுத்தா அது நாவால் அந்த இபாதத்து நடந்துடுது, சரியா? வணக்கத்தில் வேறு அம்சங்களும் உண்டு இபாதத்துகளில், அவையும் உள்ளம், நாவு, உடல் உறுப்புகளிலிருந்து வெளிப்படுகின்றன. பாருங்கள், வணக்கம் தான் அல்லாஹ் படைப்புகளை படைத்த காரணம். இது மிக முக்கியமான வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களை மனிதர்களும் என்னை வணங்குவே தவிர வேறு எதற்காக நான் படைக்கவில்லை. மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அய்யுத்இமூன் இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாகு ذுல் குவத்தில் மதீன். சூரா தாரியாத் 51வது அத்தியாயத்துடைய 56 58வது ஆயத்துகள். அப்போ இந்த ஆயத்துகள் மூலமாக அல்லாஹ் தஆலா படைப்பின் நோக்கத்தை ஜின்கள் மனிதர்களை தன்னை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்று படைத்திருக்கிறான்னு தெளிவுபடுத்திட்டான். அந்த படைப்புகளிடம் அல்லாஹ் தஆலா உணவை கோரவில்லை. இந்த படைப்பில் அல்லாஹ்வுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை, எந்த பொருளையும் கேட்கவில்லை. ஏன்னா அல்லாஹ் தான் வலிமை நிறைந்தவன், அவன்தான் உணவளிக்கின்றவன், அவன் அசைக்க முடியாதவன், அவன் தான் அனைத்தையும் வழங்குகிறான். அப்போ ஜின்களை மனிதர்களை அல்லாஹ் படைத்த நோக்கம் இதுதான். அப்படிங்கும் போது இதனுடைய ஹிக்மா, இதனுடைய நுட்பம் என்னன்னு கேட்டால் இபாதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். அப்போ என்ன? இபாதத்து நேசத்தால், பணிவால், அல்லாஹ்விடம் அர்ப்பணிப்பதால், அவனை திருப்தியை எதிர்பார்ப்பதால், அவனுக்கு கீழ்ப்படிவதால், நல்ல வார்த்தைகளால், உடல் உறுப்புகள் செயல்பாடுகளால், உள்ளத்தால், செல்வத்தால், இப்படி வணக்கங்களால் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறான் என்று மிக தெளிவாக அல்லாஹ்வோட அல்லாஹ் வேற எதை எதிர்பார்க்கல. உணவு வேறு எதையும் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை, தேவையற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான். உண்மையில் அவர்கள் தாம் அல்லாஹ்வின் முன்பு அவனுக்கு தேவை உள்ளவர்களாக, அதாவது ஜின்களும் மனிதர்களும் தேவை உள்ளவர்களாக, வறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அவனது மார்க்கத்தின் வணங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஷேக் ஃபௌசான் அவர்கள் இபாதத்துடைய பொருளையும் அதனுடைய வகைகளையும் இங்கே குறிப்பிடுறாங்க.